Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற 4வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா வேண்டர்சர் ஸ்டேடியம் ஜாகன்ஸ் பார்க்ல தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஓகே, இப்ப அடுத்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப்பா ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, அடுத்ததா பிட்ச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல பேட்ஸ்மேன் அந்த பவர் பிளேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, கொஞ்சம் ஸ்டெமப்பட்டு கொஞ்சம் விக்கெட் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே மிடில் ஓவர்ல போக போக பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பால் நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வெனுவுல ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 175 சம்திங் அடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்டார்டிங்லேயே டாமினேட் பண்றதுனால பவுலர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, கொஞ்சம் விக்கெட் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மிடில் ஓவர் போக போக பேட்ஸ்மேன் நல்லாவே அந்த பால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்லா அடிச்சு ஆடுவாங்க. சிக்ஸஸ் பவுண்டரிஸாவே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இதுல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிங் இருக்காது அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட்டிங் இருக்கு. செகண்டா போல் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க சைன் பண்றாங்கன்னு கிடையாது. போத் இன்னிங்ஸ்ல பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இந்த வெனு இப்ப ரீசன்ட் வைஸ்ல எதுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். பிட்ச் பேட்டிங் பிட்சா தான் இருக்கு. ஸோ பேட்டிங் ஃபேவரபிளா பிட்சா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ விளையாண்ட 3 ஓடி T20லுமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுல பேட்டிங் பிட்ச் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் லாஸ்ட் 5 T20யோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 189 அப்படிங்க அடிச்சிருக்காங்க. இதுல ஓவராலா 59 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 5 T20ல 59 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல 41 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 18 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்றாங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்க முடியாது. இந்த வெனுல ரீசன்ட் வைஸ்ல ரெக்கார்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. 100+ ரன்ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 5 மேட்ச பிளே பண்ணி 35 ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹென்ரிக் கிளாசன் 5 மேட்ச பிளே பண்ணி 30 ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. அடுத்ததா செம்லன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கோட்ஸி 5 மேட்ச பிளே பண்ணி மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காரு. பிராட்மேன் ஒரு மேட்ச பிளே பண்ணி மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காரு. ஓகே, இப்போ வெனு ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ இந்த வெனுல என்ன மாதிரி ரெக்கார்ட் வைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் 32 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க சைன் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் பெண்டிங் தான் எடுத்திருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 175, ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா தான் அடிச்சிருக்காங்க 260க்கு 6 விக்கெட் இழப்புக்கு. லோவஸ்ட் ஸ்கோர் பங்களாதேஷ் 83க்கு ஆல் அவுட் இருக்காங்க. ஸோ இந்த வெனுவோட ஸ்கோர் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். பிலோ ஸ்கோர் 150ங்கிறத 9 முறை அடிச்சிருக்காங்க. 150ல இருந்து 170ங்கிறத 6 முறையும், 170ல இருந்து 190ங்கிறது 4 முறையும், 190க்கு மேல அபோவ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 190க்கு மேல 13 முறை அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ஸ்கோர் தான் அதிகபட்சமா இந்த வெனுல அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெனு பொறுத்தவரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அடுத்ததான் ஹெட்விட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ ஹெட்விட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. இந்தியா 17, சவுத் ஆப்பிரிக்கா 12 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT
இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட் தான் வந்து இல்லைன்னா பெரிய இன்வெஸ்ட் வந்து பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா ரெண்டு பேருக்குமே ஒரு பெஸ்ட் ஆப் நம்ம எக்ஸல் ஆப் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் வந்து இருக்கு. மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மணி வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல விட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க பணம் இப்போ உடனே விட்ரா பண்ண வச்சீங்கன்னா உடனடி விட்ரோல் ஆப்ஷன் அதுல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம எக்ஸல் ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் எனி டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் உள்ள யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரமதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாரு ஆவேஷ் கானுக்கு பதிலா. அக்சர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்ணாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதுதான் இந்தியா டீமோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் வந்து இருக்கு. அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிஸ் அண்ட் ரிக்கில்டன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ட்ரெஸ்டன் ஷெப், ஐடன் மேக்ரம், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், மார்கோ ஜான்சன், சிமிலன், கேசவ் மகாராஜ், கோட்ஸி அண்ட் சிபன்லா. ஸோ இவர் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, பாரத ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் வைஸ் டாப் 6ல கூட டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன். இந்த ரெண்டு பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே பிளேயரா வந்திருப்பாங்க. சஞ்சு சாம்சன் லாஸ்டா அந்த ரெண்டு மேட்ச்லுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல, ஏர்லியா வந்து விக்கெட் இழந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 100+ ரன் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ லாஸ்ட் ரெண்டு மேட்ச்லுமே டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்சா வந்து இருக்கும். ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சஞ்சு சாம்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் வந்து ஏன் 30+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்காங்கிற பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். அவர் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு மேட்ச் அவர் விக்கெட் இழந்துட்டாரு சீக்கிரமா அப்படிங்கிறத வச்சு அவர் வந்து நம்ம கன்வேர் பண்ண முடியாது. ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்க மேட்ச் சஞ்சு சாம்சன் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20 ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சஞ்சு சாம்சன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா 4 ஓவருமே போல் பண்றது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அண்ட் டாப் ஆர்டர்லயே வந்து பேட்டிங் வந்துடுறாரு. மேட்ச் வந்து இந்த பவர் பிளேல வந்து விக்கெட் இழக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் ஹர்திக் பாண்டியா தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அக்ரஸிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த மேட்ச் 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது பேட்டிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு ஆவரேஜா 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்தும் 4 ஓவர் போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்ணாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போத் இன்னிங்ஸ்லும் 1 விக்கெட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 25 டீம் இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்த டபுள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவருமே வந்து போல் பண்ணியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்ணாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 5 மெயின் பவுலர்ஸ் தான் வந்து இருக்காங்க. இதுல ரமன்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்க கிடையாது. இந்த 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இந்தியா அப்படின்னா அக்சர் பட்டேல் இருந்து நம்ம ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ரமன்தீப் சிங் நம்ம 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இதை செகண்டா போல் பண்றாங்கன்னா அக்சர் பட்டேல் மோஸ்ட் ப்ராபபிலி 4 ஓவருமே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் 1 விக்கெட் அப்படிங்கறத அக்சர் பட்டேல் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா விட்டு நம்ம ஒரு 40+ இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப சிங்கிள் ஆப்ஷன் இருக்கவங்க நம்ம வந்து பாத்துறோம். இதுல அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா இவங்க 2 பேரை பத்தி நம்ம வந்து பேசி ஆகணும். காரணம் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் மேட்சோட டர்னிங் பாயிண்டா வந்து இருந்தாங்க. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா வந்து பிளே பண்ண கிடையாது அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லயே இந்தியா வந்து லாஸ் ஆயிருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணிருப்பாங்க. இதுல சிங்கிள் மேன் அடிச்சு திலக் வர்மா 100+ ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. அபிஷேக் சர்மா ஒரு 60+ சம்திங் ரன் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ இவங்க 2 பேராலதான் இந்தியா வந்து வின் பண்ணிச்சு அப்படிங்கிறது. ஸோ பவுலிங்ல வந்து 2 பேர் விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ பவுலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. விக்கெட் கேப்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலும் பேட்டிங்ல இவங்க 2 பேரும் அடிக்கல அப்படின்னா இந்தியா வந்து கண்டிப்பா லாஸ் ஆயிருப்பாங்க. இதுல அபிஷேக் சர்மா
செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன். நான் மேட்சுக்கு மேட்ச் சொல்றது இதேதான். ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். உன்ன கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சூட்டபிளா பிளேயரா வந்து இருப்பாரு அப்படிங்கிறது தான் காரணம். இவர் பிளே பண்ண ஒரு 10 மேட்ச்ல 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம் வந்திருக்காருன்னா பேலன்ஸ் இருக்க 7 மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 45ல இருந்து 50+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வெளிச்சல் அந்த 3 மேட்ச்லயுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல. இந்த மேட்சை விட்டு நம்ம ஆவரேஜா ஒரு 45+ ரன் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த வெனுல 100+ ஸ்கோர் அப்படிங்கிற ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. சோ அதுக்காக மட்டும் நம்ம சொல்ல கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அந்த பவர் பிளேயர்ல 2 பேருமே பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரும்போது பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ லாஸ்டா இந்த 3 மேட்ச்லயுமே சூரியகுமார் யாதவ் இந்த ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70% பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு தான் கேப்டன்ஷிப் அல்லது வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவ் நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சூரியகுமார் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். எனவே நம்ம வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். நம்ம ஆவரேஜா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சூரியகுமார் யாதவ் நம்ம எதிர்பார்க்கலாம். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றாங்க கண்டிப்பா ஒரு ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற பிளேயர் ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஆவரேஜா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இவட்டு இருக்க மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. அதுதான் இவட்டு இருக்க ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்கு. அதனால நம்ம திலக் வர்மாவை கம்பல்சரி போத் இன்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ட்ரை பண்ண முடியாது. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ண முடியாது. கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது தானே இவருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் டீம்ல ஒரு ஆப்ஷன் வயசுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா. அடுத்த ரிங்கு சிங். சோ ரிங்கு சிங் பெரிய ஆப்ஷன் வயசுல எதுவுமே கிடையாது. டாப் ஆர்டர்ல 5 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஃபேவரா ஒரு டீம் ட்ரை பண்றீங்க. டாப் ஆர்டர்ல இயர்லியா வந்து விக்கெட் இழந்துருவாங்க. ஒரு 10 ஓவருக்குள்ளாரே 5 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு டீமை கேட் பண்ணீங்கன்னா அல்ல ரிங்கு சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. அதர்வைஸ் அவரை ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரமன்தீப் சிங். ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. சோ லாஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழக்க கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தா ரன் அவுட் மூலமா தான் விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. ரமன்தீப் சிங் ஏன் செகண்டா பேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 ஓவர் மினிமம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 2 ஓவர் பவுல் பண்றாரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட்னா ஒரு 25+ ரன். பேட்டிங் ஆகல வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அடிச்சிட்டாருன்னா டீம்ல கூட 4 சேர்த்து ஒரு 24 ஓவரால ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ரமன் சிங் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க செகண்டா பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னா ரமன் சிங்க்கு மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ பேட்டிங்ல இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ரன் வரையும் அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அடுத்ததா பவுலிங் யூனிட்ல அர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. இதுல போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங். சோ லாஸ்ட் மேட்ச் சோ மேட்ச் 2 மேட்சுமே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணாங்க. பெருசா விக்கெட் இல்ல. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட். ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. 2 வந்து 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. நான் திரும்ப சொல்றதுதான் ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 3 விக்கெட், செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாரு 1 அண்ட் எக்ஸ்ட்ரா 2 விக்கெட். சோ இந்த மாதிரி அப்சைஸ்ல நம்ம ஹர்ஷதீப் சிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வினும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுனால ஹர்ஷதீப் சிங் நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவி பிஷ்னாய். சோ நான் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே இப்போ வந்து கொடுத்து பார்ப்பேன். பர்டிகுலரா இவர் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. இந்த மேட்ச் விட்டு நம்ம செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இதுல வருண் சக்கரவர்த்தி. சோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவரை நீங்க ஒபேட் பண்ணிக்கலாம். 50-50 ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது எந்த மாதிரி வெனுவா இருந்தாலும் அதுல அவருக்காக ஆப்ட் பண்ணிக்கிட்டு அது எப்படி பவுல் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளே பண்ணி செகண்டா பவுல் பண்ணும் விக்கெட் வந்து எடுத்துருவார். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்காது. சோ வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா,
சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய். இந்த 5 பிளேயருமே என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ரவி பிஷ்னாய் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் பேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்ச் ஒபேட் பண்ணி பிளே பண்ணாதீங்க. 2 பேருமே இந்த மேட்ச் டர்னிங் பாயிண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் 5 பேரும் போத் இன்னிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் அக்சர் பட்டேல், அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா அக்சர் பட்டேலுக்கு வந்து ஒரு எப்பர் வந்து கொடுத்து பாருங்க. ரவி பிஷ்னாய், அதாவது செகண்டா பவுல் பண்றாங்க இந்தியா அப்படின்னா ரவி பிஷ்னாய் வருண் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, அடுத்ததான் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சார் 2 பேருமே ரீசனா வந்த பிளே மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த விடல ரீசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு ஒரு 30+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. இருந்தாலும் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாதது இவங்க 2 பேருக்கும் பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. இதுல ரிக்கல்டன் சம்டைம்ஸ் கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரிக்கல்டன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. செகண்டா பேட் பண்றாங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்கல்டனை ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதாவது ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் செகண்டா பேட் பண்றாருன்னா 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை இவங்க 2 பேருக்குமே. இதுல ட்ரெஷர் ஸ்டாப்ஸ் செகண்டா பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஸோ 1 or 2 மேட்ச்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து கணிச்சிடாதீங்க. செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல விக்கெட் பேட்டிங் ஆடுற நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்றாருன்னா ட்ரெஷர் ஸ்டாப் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பார்த்தா ஆடம் மேக்கம். ஸோ ஆடம் மேக்கம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. செகண்டா பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 30ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் பவுலிங் பண்றதுனால ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அதே செகண்டா இவர் வந்து பேட் பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹென்ரிக் லாக்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுவோம் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அது கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூப்பர் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் ஹென்ரிக் லாக்சன்றது நம்ம ஆவரேஜா பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20, டீம்ல கூட ஒரு 4, ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஹென்ரிக் லாக்சன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு எப்பர் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் விக்கெட் இழந்துட்டாங்கன்னா சிங்கிள் மேன் என்ன மேட்ச் வந்து முடிக்கக்கூடிய ஒரு எலிஜிபிளான பிளேயர். பட் ரீசெண்ட் மேட்ச்ல அந்த 3 மேட்ச்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. பட் இந்த மேட்ச் டேவிட் மில்லரை வந்து செகண்டா பேட் பண்றாரோ ஒரு எப்பர் வந்து கொடுத்து பாருங்க. ஒரு ஃபேண்டசி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத டேவிட் மில்லர் இருந்து இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மார்க்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இவருக்கு வந்து கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருக்காரு. இதுல இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட், 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன், ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மார்க்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மார்க்கோ ஜான்சனுக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாக்கு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது. அது இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப், மார்க்கோ ஜான்சன் வைஸ் கேப்டன்ஷிப்க்கு வந்து ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு ஸ்மாலுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது. இதுல சிமிலனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், அதுக்கு முந்தைய மேட்ச் போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். ஸோ 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. சேம் இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து விட்ட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவர் ஒபேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இல்லைன்னா ஒரு 50 ஆப்ஷனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இவர் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டிங்ல ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிமிலனை பொறுத்த வரைக்கும். ஸோ சிமிலன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. கேசவ் மகாராஜ் ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமாங்கிறது என்னை பத்தி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 அதிகபட்சம் ஒரு 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான
வாய்ப்புகள் வந்து இருக்கு. கோட்ஸி கோட்ஸி லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருந்திருந்தாரு. பட் விக்கெட் ஆல்சன் பெருசா எதுவுமே இல்லை. ஒரு ஓவரை வந்து நல்லா கணிச்சு வந்து பிளே பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இந்த வெனுல 5 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சோ இந்த மேட்ச் கோட்ஸி கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கறது 3 விக்கெட்டா கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா, செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2. சோ இந்த மாதிரி அப்சர்வேஷன்ல எதிர்பார்க்கலாம். சோ போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் பவுலிங் யூனிட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்ஸி வந்து இருப்பாரு. சுபம்லா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பெரிய விக்கெட்டிங் அவசியம் இல்லை. பட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் யூனிட்ல போடக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் விக்கெட் போடக்கூடிய ஒரு பவுலரா வந்து இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல நல்ல விக்கெட்டிங் அவசியம் நல்லாவே வந்து எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் தான் பெருசா விக்கெட்டிங் அவசியம் எதுவும் இல்லை. பட் இந்த மேட்ச் இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா. இல்ல இவரை நான் பிக் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சிம்லன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்லனை பிக் பண்ணல அப்படின்னா செபல்மலா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், மார்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், கோட்ஸி போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ரீசா ஹென்ரிஸ் அண்ட் ரிக்கில்டன் 2 பிளேயர் வெளியூர் பிளேயரை வந்து நீங்க பிக் பண்ண நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ரிக்கில்டனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க ரீசா ஹென்ரிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இல்ல 2 பிளேயருமே நான் 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெஸ்டன் சாப் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஐடன் மார்க்கம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஆடில சிம்லன் வந்து சிமிலனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. என்னோட டீம்ல நான் இவர் வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இல்ல நீங்க வந்து 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணவும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேசவ் மகாராஜ் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிபன்லா வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கோ ஜான்சன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்கோ ஜான்சன் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றதா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதர்வைஸ் ஹென்ரி கிளாசன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. கோட்ஸி ஒரு வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது, சிம்லனுக்கு கூட நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது அது ஃபர்ஸ்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா. அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கேப்டன்ஷிப், செகண்டா பவுல் பண்றாருன்னா வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது. இதுல அபிஷேக் சர்மா செகண்டா பவுல் பண்ணும்போது ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன்ஷிப்க்கு நல்ல ஒர்த்தான பிளேயரா வந்திருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்ணும்போது வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70% கேப்டன்ஷிப் தான் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. நீங்களும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வேணா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.